Hi friends, இன்னைக்கு நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம் ப்ராபபிலிட்டில இருந்து. The question என்ன அப்படினாக்க the contents of 3 urns are urn 1, 1 white, 3 red, 2 black balls. Urn 2 which contains 3 white, 1 red, 1 black balls. And urn 3 which contains 3 white, 3 red, 3 black balls. 2 balls are chosen from a randomly selected urn. If the balls are one white and one red ball, what is the probability that they come from urn 2? That is, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 boxes கொடுத்திருக்காங்க. First boxல 3 ரெட்டும் 3 ரெட் பால்ஸும் 2 black பால்ஸும் ஒரு ஒயிட் பால்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே 6 பால்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் பாக்ஸ், தட் இஸ் செகண்ட் ஆனில் 3 ஒயிட் 1 ரெட் 1 black balls. ஸோ டோட்டலாக செகண்ட் பாக்ஸில் 5 பால்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் ஆனில் 3 ஒயிட் 3 ரெட் 3 black balls. ஸோ டோட்டலாக இங்கே 9 பால்ஸ் இருக்குது. ஸோ அப்படி 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க 2 balls are chosen from a randomly selected urn. That is, இந்த 3 பாக்ஸில் இருந்து ஒரு பாக்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். அண்ட் ரேண்டமாக சூஸ் பண்ண அந்த பாக்ஸில் இருந்து 2 பால்ஸை எடுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் தி பால்ஸ் ஆர் 1 ஒயிட் அண்ட் 1 ரெட் பால். இப்போ இந்த ரேண்டமாக செலக்ட் பண்ண ஆண்டில் இருந்து 2 பால்ஸை எடுக்கிறோம். இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண அந்த 2 பால்ஸில் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். அண்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தே கம் ஃப்ரம் urn 2? ஸோ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, இந்த 2 பால்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ண அந்த 2 பால்ஸும் எங்கே இருந்து உள்ளதாக இருக்கணும் அப்படின்னாக்கா, செகண்ட் ஆன்ல இருந்து சூஸ் பண்ணதாக இருக்கணும். அதான் கொஸ்டின். ஸோ செகண்ட் ஆன்ல இருந்து சூஸ் பண்ணதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இங்கே கண்டிஷன் என்னன்னாக்க, சூஸ் பண்ண அந்த 2 பால்ஸில் ஒன்று ஒயிட்டாகவும் இருக்கணும், ஒன்று ரெட்டாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ விச் இஸ் கம் ஃப்ரம் urn 2. urn 2ல இருந்து சூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, சொல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஈவெண்ட் அசியூம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னாக்க, A1 denote the event that urn 1 is chosen. urn 1 சூஸ் பண்ணுறவங்கள, தட் இஸ் பாக்ஸ் 1 சூஸ் பண்ணுறவங்கள அந்த ஈவெண்ட்டை A1 சூஸ் பண்ணிப்போம். urn 2 சூஸ் பண்ணுறவங்கள ஈவெண்ட்டை A2 அசியூம் பண்ணிப்போம். அண்ட் urn 3 சூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஈவெண்ட்டை A3 அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் தி urn A1, that is probability of A1. first urn choose பண்றதுக்குள்ள probabilityயும், second urn choose பண்றதுக்குள்ள அந்த probabilityயும், and also third urn choose பண்றதுக்குள்ள அந்த probability மூணுமே ஈக்குவலா இருக்கும். because இங்க 3 urns கொடுத்திருக்காங்க, 3 boxes கொடுத்திருக்காங்க. அந்த 3 பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸை ரேண்டமா சூஸ் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. பாக்ஸ் 1 சூஸ் பண்றதுக்கும் பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 3 மூணு பாக்ஸையும் சூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 பாக்ஸில் இருந்து ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி 1/3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 அண்ட் ஆல்சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 எல்லாத்தோட வேல்யூவும் 1/3 தான். நெக்ஸ்ட் என்ன அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இங்கே உள்ள கண்டிஷன் அதை நம்ம இந்த கண்டிஷன் அதை நம்ம எப்போவுமே பீன்னு எடுத்துக்கணும். தட் இஸ், இங்கே சூஸ் பண்ணுற 2 பாலில் ஒரு பால் ஒயிட்டாகவும் ஒரு பால் ரெட்டாகவும் இருக்கக்குள்ள ப்ராபபிலிட்டி, அதுதான் இங்குள்ள கண்டிஷன். ஒன்று ஒயிட்டாக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். அப்போ அந்த ஈவெண்ட்டை நம்ம யூஸ்வலாக எப்படி எடுப்போம்னா பின்னு எடுத்துப்போம். ஸோ பி தி ஈவெண்ட் தட் தி பால்ஸ் ட்ரான் ஆர் 1 ஒயிட் அண்ட் 1 ரெட் பால். ஸோ லெட் பி denote the event that the balls drawn are 1 white and 1 red ball. Now find P of B given A1. பிகாஸ் ஹியர் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது பேஸ் தியரம் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ பேஸ் தியரத்துக்கு என்னதெல்லாம் யூஸ் ஆகுதோ, என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ P of B given A1 அப்படின்னாக்க, A1ங்கிறது அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஆன் சூஸ் பண்ணுறக்குள்ள அந்த ஈவெண்ட் தான் A1. ஸோ அந்த A1 சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிங்கிறது அந்த கண்டிஷன். 2 பாலை சூஸ் பண்ணுறோம், அந்த 2 பாலில் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் பி. ஸோ இங்கே A1ங்கிற அந்த பாக்ஸில் மொத்தமாக 6 பால்ஸ் இருக்குது. ஸோ 6ல் இருந்து 2 சூஸ் பண்ணுறோம். அந்த 2 சூஸ் பண்ணுற அந்த பால் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும்,
ஒன்று ரெட்டாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒரு ஒயிட் தான் இருக்குது, அதில் அந்த ஒன்றே அப்படியே எடுக்கிறோம். அண்ட் ரெட்டு வந்து 3 இருக்குது, அந்த 3லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஸோ ஒரு ஒயிட் தான் இருக்குது, அந்த ஒன்று அப்படியே எடுக்கிறோம். அண்டு 3 ரெட்டு இருக்குது, அந்த 3லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஸோ டோட்டலாக 2 பால். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1C1னா 1 தான், 3C1னா 3/1 ஃபேக்டோரியல் 3, 6C2 அப்படின்னாக்க 6 இன்டூ அதோடைய அடுத்த சின்ன நம்பர் வந்து 5 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ நம்ம இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 ஃபேக்டோரியல்னா 2, ஸோ அந்த 2வை இதையும் கட் பண்ணிங்க அப்படின்னாக்க இங்கே 3 வரும். நான் இந்த 3யும் கட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 1/5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா P ஆஃப் B given A2. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா A2ங்கிறது அந்த செகண்ட் பாக்ஸில் இருந்து 2 பால் எடுக்கிறப்ப அதில் ஒன்று ஒயிட்டாகவும் ஒன்று ரெட்டாகவும் உள்ள ப்ராபபிலிட்டி அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 2 பால் எடுக்கிறோம் செகண்ட் பாக்ஸ்லேருந்து. செகண்ட் பாக்ஸில் மொத்தம் 5 பால்ஸ் இருக்குது, 5லேருந்து 2 எடுக்கிறோம். ஸோ டினாமினேட்டரில் 5C2 அண்ட் நியூமரேட்டரில் என்ன வரணும்னா அந்த 2 பால்ஸில் ஒன்று கண்டிப்பாக ஒயிட்டாக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். செகண்ட் பாக்ஸில் 3 ஒயிட் இருக்குது, அது 2 ஒன்று எடுக்கிறோம். அண்டு ஒரு ரெட்டு தான் இருக்குது, அந்த ஒன்றையுமே எடுக்கிறோம். ஸோ நியூமரேட்டரில் 3C1 3 ஒயிட்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். அண்டு ஒரு ரெட்டு தான் இருக்குது, அந்த ஒன்றே எடுக்கிறோம், 1C1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3C1னா 3/1 ஃபேக்டோரியல், 1C1னா 1/1 ஃபேக்டோரியல், தட் இஸ் 1 டிவைடட் பை 5C2 அப்படின்னா 5 இன்டூ 4 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். ஸோ இந்த 2வை இந்த 4 இதை ரெண்டையும் கட் பண்ணி இதில் 2. ஸோ ஆன்சர் 3 டிவைடட் பை 5 இன்டூ 2னா 10, டினாமினேட்டர் 10. நெக்ஸ்ட்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 அப்படின்னா தேர்ட் பாக்ஸில் தேர்ட் ஹேண்டில் இருந்து 2 பாலை சூஸ் பண்ணுறோம். அந்த 2 பாலில் ஒன்று ரெட்டாகவும் ஒன்று ஒயிட்டாகவும் இருக்கக்குள்ள ப்ராபபிலிட்டி. ஸோ தேர்டு பாக்ஸில் மொத்தம் நம்மக்கிட்ட 9 பால்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 9 பால்ஸ் இருக்குது, அந்த 9லேருந்து 2 எடுக்கிறோம். ஸோ 9C2 டினாமினேட்டர். அண்ட் அந்த 2 எடுக்கக்கூடிய அந்த 2 பால்ஸில் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும் அண்ட் ஒன்று ரெட்டாக இருக்கணும். இங்கே டோட்டலாக தேர்ட் பாக்ஸில் 3 ஒயிட்டும் 3 ரெட்டாக இருக்குது. ஸோ 3 ஒயிட்லேருந்து ஒன்று எடுக்கிறோம், 3 ரெட்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஸோ 3C1 3 ஒயிட்லேருந்து ஒன்று எடுக்கிறோம் அண்ட் 3 ரெட் பால்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஸோ 3C1. ஸோ நியூமரேட்டர் 3/1 ஃபேக்டோரியல் வரும், இதுக்கு வேல்யூ that is 3. இது 3C1னா 3/1 ஃபேக்டோரியல், that is 3 டிவைடட் பை 9C2 அப்படின்னா 9 into 8 divided by 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த வேல்யூஸை கட் பண்ணிக்கலாம். இது 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். ஸோ 2ஐயும் 8ஐயும் கட் பண்ணால் இங்கே 4 வரும். அண்ட் இங்கே நியூமரேட்டரில் 3 into 3 இருக்குது 9, இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ இந்த 9ம் இந்த இதுவும் கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 1/4 வரும். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம கொஸ்டினை பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தே கம் ஃப்ரம் தி அண்ட் 2 செகண்ட் 2 பாக்ஸில் இருந்து அந்த 2 பாலை எடுக்கக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டி என்ன தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த 2 பாலை சூஸ் பண்ணுறோம், அந்த 2 பாலில் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் கம்ஸ் ஃப்ரம் செகண்ட் ஹேண்ட், அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட்னாக்க A2 given B இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B என்ன இதுதான். ஸோ யூஸிங் பேஸ் தியரம் we know the formula. பேஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B by base theorem we can write probability of numeratorல இங்கே இருக்கிற இந்த A2 தான் வரும். So A2 into probability of B given A2 divided by summation of probability of AI into probability of B given AI. இதுதான் ஃபார்முலா, பேஸ் தியரம் ஃபார்முலா. இப்போ I varies from இங்கே 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ I varies from 1 to 3. சப்போஸ் 4 பாக்ஸ் கொடுத்தா I equal to 1 to 4 அப்படின்னு போடணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
ஸோ நியூமரேட்டரில் P of A2, P of A1, P of A2, P of A3 மூணு வேல்யூமே 1/3 தான். ஸோ 1/3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2. B given A2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 3/10. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3/10 divided by இந்த டினாமினேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஐக்கு 1 போட்டாங்க. இங்கே P of A1 இன்ட்டு P of B given A1 வரும். அப்புறம் ப்ளஸ் ஐக்கு 2 போட்டாங்க. P of A2 இன்ட்டு P of B given A2. தென் ப்ளஸ் ஐக்கு 3 வேல்யூ போடுறப்ப P of A3 இன்ட்டு P of B given A3. இவ்வளோ டேர்ம்ஸும் டினாமினேட்டரில் வரும். இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நியூமரேட்டரில் 1/3 இன்ட்டு 3/10. இப்போ டினாமினேட்டரில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P of A1 வேல்யூ 1/3 தான். P of B given A1, P of B given A1க்கு வேல்யூ இங்கே இருக்குது 1/5. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/3 இன்ட்டு 1/5. அடுத்த டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் இங்கே P of A2க்கு வேல்யூ 1/3 தான். 1/3 இன்ட்டு P of B given A2, P of B given A2க்கு வேல்யூ இந்த இருக்குது 3/10. Then plus third term P of A3க்கு வேல்யூ 1/3 தான் into P of B given A3, P of B given A3க்கு வேல்யூ 1/4. இப்போ இந்த டினாமினேட்டரில் எல்லா டேர்ம்லேயும் ஒரு 1/3 இருக்குது. இங்கே ஒரு 1/3. ஸோ 1/3 டினாமினேட்டரில் காமனாக எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும். அல்லது கால்குலேட்டரில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/3 வெளியில் எடுத்தோன்னா இங்கே ரிமைனிங் 1/5 இருக்கும். இங்கே ரிமைனிங் 3/10 இருக்கும். அண்ட் இங்கே 1/4 இருக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் ஒரு 1/3, இந்த ஒரு 1/3 கேன்சல் ஆகிடும். ஓகே, now simplify. Numerator 3/10. Denominator, here we have 3 terms. Denominatorல 3 terms இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். சப்போஸ் எல்சிஎம் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த 3 டேர்முக்கு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ 5 × 10 × 4. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்முக்கு டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ 5 விட்டுட்டு அந்த அடுத்த 2 டேர்முக்கு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ண போதும். ஸோ 10 × 4னா 40, 40 × 1னா 40 தான். ஸோ 40. தென் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் டினாமினேட்டர் 10. ஸோ 10 விட்டுருங்க. அதர் 2 டேர்ம்ஸ்க்கு டினாமினேட்டர் 5ம் 4ம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 20. 20 × திஸ் நியூமரேட்டர் 20 × 3 60. தென் இங்கே ப்ளஸ் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் இங்கே டினாமினேட்டர் 4. ஸோ 4 விட்டுருங்க. அடுத்த 2 டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5 × 10 50, 50 × 1 50 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 / 10 divided by 40 + 60 100, 100 + 15 150. ஸோ 150 divided by இங்கே ஒரு 5 × 10 × 4. ஸோ 5 × 10 × 4. இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கட் ஆயிரும். தென் 5 டேபிள் சொன்னீங்கன்னா இங்கே ஒரு 3 வரும். ஸோ 3/4 டினாமினேட்டரில் இருக்கும். இந்த 4 அப்படி இங்கே மேலே போயிடும். மேலே விழுந்த 10 வந்து அப்படி கீழே வந்துடும். அண்ட் ஆல்சோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 divided by இந்த 10 அப்படி கீழே வந்துடும். அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ × 3 அண்ட் இங்கே 3 divided by 4. இந்த 4 அப்படி மேலே போயிடும். ஸோ இப்படி இருக்கும். இப்போ இந்த 3யும் கட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே 4 2 × 2 4. ஸோ 2 போட்டுக்கலாம். இங்கே 5 × 2 that is 5. ஸோ ஆன்சர் வந்து 2 divided by 5.